தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நேரலையை துண்டித்த விடியா திமுக அரசு. மக்களின் பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் நேரலையை துண்டிப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை விநியோகம் செய்த மாநகராட்சியின் அலட்சியத்தால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைமைச் செயலக வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இது குறித்து அந்த பகுதியில் இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலும் தெரிவித்திருக்கின்றார்கள். கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வருகிறது, இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைய தினம் 4 பேர் உயிர் நீத்திருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 5 பேர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று. திருச்சியைப் போலவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை பல்லாவரத்திலும் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. விடியா அரசின் அமைச்சர்கள் ஒருபோதும் செய்த தவறை ஒப்புக்கொண்டதில்லை என்றும் பிரச்சனையை மறைக்க பார்ப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இதேபோல 2024ஆம் ஆண்டு 4ஆம் தேதி சென்னை பல்லாவரம் அடுத்த மலைமேடு பகுதியில் குடிநீர் கழிவுநீர் வந்து கலந்து வந்தனால 30 பேர் வாந்தி திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 3 பேர் இருந்தனர். அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரும் இதே கருத்தை தான் சொன்னார். வேண்டுமென்றே திட்டமிட்ட இந்த அரசாங்கம் அந்த அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்களை மறைப்பதே கொள்கையாக வைத்திருக்கின்றது. இது கண்டிக்கத்தக்கது. நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியில் காங்கிரசும் மாநிலத்தில் இருந்த திமுகவும் தான். நீட் தேர்வை எதிர்த்து தடுத்து நிறுத்த முயற்சி செய்தது அதிமுக என எதிர்க்கட்சி தலைவர் பேட்டி. கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. ஏன் இளைஞர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு இவர்களுக்கு தெரியாதா? மாணவர்கள் பாதிப்பான்னு தெரியாதா? கொண்டு வந்தது இவர்கள். அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம், ஆனால் முடியவில்லை. நீதிமன்றம் சென்று விட்டது. அதனால் இந்த நீட் தேர்வு அதிமுக ஆட்சியிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசோடும் நீதிமன்றத்திலும் நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தோம், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு. ஆனால் கொண்டு வந்தது திமுக. அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி. 2010 டிசம்பரில் தான் நீட் தேர்வுக்கான ஆரம்ப புள்ளி தொடங்கியதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 2010 நீட் தேர்வு கொண்டு வரப்பட்ட போது ஆட்சியில் இருந்த திமுக அதை ரத்து செய்திருக்கலாமே என்றும் கேள்வி. நீட் 2010 டிசம்பர் 21ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டாட்சி, திமுக மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற திரு காந்தி செல்வர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மத்திய அரசு. திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வந்த புதிய மருத்துவமனைகள் எத்தனை என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியில்தான் நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவமனை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதென்றும் 2011 முதல் 2021 வரை அதிமுக ஆட்சியில் 19 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை கொண்டுவரப்பட்டது எனவும் பேச்சு. அதிமுக கூட்டணியை கண்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. இன்றைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறார். ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் கூட்டணி வைக்கிறீங்க. நீங்க எப்போ பார்த்தாலும் பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே, அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைப்போம். நிச்சயமாக வெற்றி.
கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்து வந்த போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் காலமானார். உலக தலைவர்கள், மத தலைவர்கள் மற்றும் கத்தோலிக்க பக்தர்கள் போப் பிரான்சிஸ் மறைவிற்கு இரங்கல். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்க்கை, இரக்கம் மற்றும் பணிவு அசைக்க முடியாத நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். திமுக அரசு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி செய்து வருவதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் மின்கட்டண உயர்வால் விசைத்தறி தொழிலே நசிந்து போய்விட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனங்கூர் ஊராட்சி பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. திமுகவை பொறுத்தவரை என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம், அதனால் பஸ் கொடுத்து விட்டோம், அதனால் மக்கள் அவங்க வாக்களித்து விடுவார்கள் என்று மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது 1000 ரூபாய் கொடுத்து விட்டு விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது, மின் கட்டணம் உயர்ந்து விட்டது, இந்த பகுதி விசைத்தறி நிறுத்த பகுதி, கிட்டத்தட்ட விசைத்தறி தொழிலே நசிந்து போகின்ற ஒரு நிலைமை இந்த 4 சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய ஆபாச பேச்சாளர் பொன்முடியை கண்டித்து மதுரையில் அதிமுகவினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் ப. வளர்மதி, செல்லூர் ராஜு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொன்முடிக்கு எதிராக முழக்கமிட்ட அதிமுகவினர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த நபர் மற்றும் திருமணத்திற்கு உதவிய நண்பர்கள் 2 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணங்களும் பாலியல் வன்கொடுமை குற்றங்களும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த பெயிண்டர் போக்சோவில் சிக்கினார். பெண் குழந்தைகள் வீட்டில் கூட தனியாக இருக்க முடியாத அவல நிலையை உருவாக்கியதுதான் விடியா ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு சாதனையா என மக்கள் கேள்வி. தேனியில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய நபர் மீது பாதிக்கப்பட்ட சிறுமி புகார் கொடுத்தும் அலட்சியப்படுத்துவதுடன் போலீசார் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. சென்னை வியாசர்பாடி ரயில் நிலையத்தில் மின்சார ரயிலில் பெண் பயணியரிடம் ஆபாச சைகை காட்டிய நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்கள், குழந்தைகளுக்கு வீடு, பொது இடம் என எங்குமே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே இளம்பெண்ணை கொலை செய்து எரித்த காதலன் சிக்கினார். ஸ்டாலினின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் சர்வ சாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் தூய்மை பணியாளர் அடித்து கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் கொலை, கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இன்று வரை 380 கொலைகள் அரங்கேறி உள்ளதாக அதிர்ச்சி தகவல். அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு ஸ்டாலினின் நிர்வாக சீர்கேட்டால் கொலை நகரமாக மாறி உள்ள அவலம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வீட்டின் முன்பு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த விவசாயி பெட்ரோல் ஊற்றி எரித்து கொல்லப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூரில் தங்கையின் தற்கொலைக்கு பழி தீர்க்கும் வகையில் லாரி ஓட்டுநரை கழுத்தை நெரித்து கொன்ற அண்ணன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலைகள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகில் தூங்கிக் கொண்டிருந்த மீனவர் வெட்டி கொலை. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நாளுக்கு நாள் கொலைகள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
மதுரை ஊத்தங்குடி அருகே முன்விரோதம் காரணமாக அபினேஷ் என்ற இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க திறனற்ற ஸ்டாலின் அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. சென்னை வடபழனியில் மின் இணைப்பில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய வந்த மின்வாரிய அதிகாரியை விடியாதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் குண்டர்கள் அடித்து தாக்கி அராஜகம். எங்களை கேட்காமல் எதற்காக சாலையை தோண்டினாய் என கேட்டு தாக்குதல் நடத்திய கொடூரம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் உணவக உரிமையாளர் ஒருவரை மிரட்டி கடையை காலி செய்ய கூறி அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் அடியாட்கள். திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையிலும் ஸ்டாலின் மௌனம் காத்து கட்சியினரின் அராஜகங்களுக்கு துணை போகிறாரா என மக்கள் சந்தேகம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினாவில் வாக்கியங்கள் முரணாக இருந்ததால் கருணை மதிப்பெண். மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கேள்வித்தாளை கூட திறமையாக தயார் செய்ய முடியாதது ஏன் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. பிசிக தலைவர் திமுகவின் பல்வேறு விழாக்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பதால் கட்சி பணிகளுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போயுள்ளதாக கட்சி நிர்வாகத்தில் புகார். பணிகளை ஒருங்கிணைக்காமல் நிர்வாகிகளை திசை திருப்புவது எங்களுக்குள் மன அழுத்தத்தை உருவாக்குகிறது என மாவட்ட செயலாளர்களின் குற்றச்சாட்டால் கேள்விக்குறியாகும் எதிர்கால கூட்டணி. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் தற்காலிக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் போராட்டம். நாளொன்றுக்கு 16 மணி நேரம் வரை வேலை வாங்கப்படுவதாகவும் பணி முடிந்த பின்னர் கூட நிம்மதியாக கூட உறங்க முடியவில்லை என்றும் மன உளைச்சலுக்கு உள்ளாவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு நடந்த நியமன தேர்வில் வயது அடிப்படையில் மாணவ பருவத்தில் இருக்கும் பலர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல். முதல்வர் ஸ்டாலின் கல்வியும் மருத்துவமும் இரு கண்கள் என்று கூறி வரும் நிலையில் அவரது ஒரு கண்ணான கல்வியில் தொடரும் பிரச்சனையை எப்போதுதான் சரி செய்வார் என ஆசிரியர்கள் கேள்வி. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டம் 1000வது நாளை எட்டியுள்ளது. தங்களது உயிரே போனாலும் விமான நிலையம் அமைய விடமாட்டோம் என மக்கள் சூளுரை. கோவை நகைப்பட்டறையிலிருந்து 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை திருடிய தொழிலாளி புதுச்சேரியில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று நினைப்பதால் இது போன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்பேடெக்ஸ் மிஷனின் கீழ் செயற்கைக்கோள்களை 2வது முறையாக இணைத்து வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இதன் மூலம் உலக அளவில் இதுபோன்ற சாதனையை நிகழ்த்திய 4வது நாடாக மாறியது இந்தியா. 10ஆம் எண் பொறிக்கப்பட்ட ஜெர்சியில் நடிகர் மோகன்லாலின் புனைப்பெயரான லாலேட்டன் என எழுதி பரிசாக அனுப்பிய கால்பந்து வீரர் மெஸ்ஸி. தனது வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பரிசாக இதை கருதுவதாக மோகன்லால் நெகிழ்ச்சி. தொடர் தோல்வியை அடுத்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ரசிகர்கள் அதிருப்தி. சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி போட்டிற்கான டிக்கெட்டுகள் திறக்கப்பட்டு 2 மணி நேரமாகியும் யாரும் வாங்காததாக சமூக ஊடகங்களில் வைரல். நடப்பு ஐபிஎல் தொடரின் 39வது லீக் போட்டி. குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகள் இன்று பல பரீட்சை. ஐபிஎல் தொடரில் புள்ளிப்பட்டியலில் இறுதி இடத்தில் இருக்கும் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதில் சிக்கல். எஞ்சி இருக்கும் 6 ஆட்டங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் செல்ல முடியும் அல்லது மற்ற அணிகளின் முடிவுக்காக காத்திருக்க வேண்டும் என்பதால் சென்னை அணி ரசிகர்கள் கவலை.